ஹலோ மை டியர் எம்பி ஃபேமிலி. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் போடக்கூடிய முதல் வீடியோ இது. இதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேனா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில பேரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது நம்ம சேனலோட எம்பி ஃபேமிலிஸ் அவங்களுடைய தாட்லாம் என்னென்னா, ஒரு வேளை வீடியோ வந்தால் நல்லா இருக்கும், ஏன் இப்படி விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் உங்கள் எல்லாருடைய கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட், இது எல்லாமே இதுக்கு முக்கிய காரணம். சரவணன் டிவோட் சேனல்லேருந்து சரவணன் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன் அண்ட் மோட்டிவேஷன். கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன், திரும்ப வந்துடுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் சில பேர் நம்மளோட சேனலை வாங்குறதுக்கு விலை பேசும்போது இன்னும் ரொம்ப கோவம் தான் அதிகமாக வந்தது. அந்த கோவத்தோட வெளிப்பாட்டோட ஆரம்பிப்போம். எம்பிஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம இதுவரை MS-370 பற்றி நிறையா பேசியிருப்போம். நெட்ஃப்ளிக்ஸில் கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா MS-370 பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டிருந்தாங்க. இதனால் ஒரு பெரிய சர்ச்சையே வந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு சைடு ஓரங்கட்டி எடுத்து வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. மே 28, 2009 ரியோ தி ஜெனீரோவுக்கு ஏர் ஃப்ரான்ஸ் 447 அரைவ் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்கெடியூல் பாரிஸ்க்கு 3 நாள் கழித்து 31 மே நைட்டு 10 மணிக்கு போகணும். ஸோ இதில் வந்த பைலட் ஒருத்தவர் அவரோட ஃபேமிலியோடு வந்திருக்கார். ரெஸ்ட் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் சுற்றி பார்த்துருக்கார். மற்ற 2 பைலட்ஸோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது தெரியல. என்ஆர்பி சொல்கிற ஒரு ஃப்ளைட்டுக்கு 2 பைலட்ஸ் தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த ஃப்ளைட்டுக்கு 3 பேர். ஒருத்தவர் கேப்டன், 2 பேர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். கேப்டனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ் 10,988 ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. கேப்டனா 1747 மணி நேரம் A330 ஃப்ளை பண்ணியிருக்கார். ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது 3000 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அப்போ இவர் எவ்வளோ நேரம் ஃப்ளை பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். ஏன் சொல்கிறேன்னா, ரிலீஃப் பைலட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் 6544 மணி நேரம், அதுவும் வெறும் ஏஜ் 37. A330 மட்டுமே 4479 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கார். அப்படி பார்த்தா இவர் தான் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன். ஆனால் லாஸ்ட் 3 மாசமாக அவருக்கு சரியான டச் இல்லை. அதாவது ஏர் ஃப்ரான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பைலட்டாக ஒர்க் பண்ணியிருக்கார். ஆனால் கமர்ஷியல் பைலட் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் 3 மாதம் அவருக்கு கிடையாது. ஓவராலாக இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற 2 பேரோட கம்பேர் பண்ணும்போது இவருக்கு அதிகம் வேணால் சொல்லலாம். ஆனால் இதில் இருந்த இன்னொரு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் 2936 மணி நேரம் ஓவராலாக A330 மட்டும் 87 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கார். ஆனால் இவரோட வயசு கம்மி தான். இந்த ஏர் ஃப்ரான்ஸ் 447க்கு என்ன ஆச்சு அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறதுக்கு முன்னால் இதில் இருக்கக்கூடிய சில டீட்டெயில் திங்ஸ்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த ஹோல் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். யார் மேலே தவறு இருந்தது, எதனால் இப்படி நடந்தது அப்படிங்கிறது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். ஃப்ளைட் பாத் ரியோ தி ஜெனீரோவிலிருந்து பாரிஸ்க்கு ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஆனால் இங்கே தான் ICTZ பகுதியும் இருக்குது. ஈக்குவேட்டர் அண்ட் ICTZ ரெண்டுமே கனெக்ஷன் இருந்தாலுமே ரெண்டுமே வேறு வேறு. ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது 0 டிகிரி லேட்டிடியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு லைன். ஆனால் ICTZ அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி நார்த் ட்ரேட் விங் அண்ட் சவுத் ட்ரேட் விங் சேரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை 50,000 ஃபீட்டுக்கு மேலே தள்ளக்கூடியது. இந்த ட்ரா லைன் செக்ஷனை பார்த்தீங்கனாலே ஒரு தெரிஞ்சிடும். இப்போ சவுத் ட்ரேட் விண்டோ, நார்த் ட்ரேட் விண்டோ ரெண்டும் ஒன்றா சேருது. அப்போ என்ன ஆகுதும், அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மேலே தள்ளுது. ஒரு 50,000 ஃபீட்டுக்கு மேலே தள்ளப்படுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்த பகுதியுமே க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பகுதியை ஒரு ஃப்ளைட் கிராஸ் ஆகணும் அப்படின்னா நிறையா தண்டர்ஸ்டோம், டர்புலன்ஸ், இப்படி நிறைய ஏகப்பட்ட நேச்சுரல் விஷயங்கள்னால பாதிக்கப்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஃப்ளைட்டில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போதும் சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க. ஃபேஷன் யுவர் சீட் பெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் சொல்லுவாங்க. அதுதான் டர்புலன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த மேகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை விமானம் பயணித்து செல்லும் பொழுது அந்த பகுதியிலையும் உங்களுக்கு சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க. இது நார்மலான ஜோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஃபீட் வரை க்ளவுட்ஸ் இருக்கும். ஆனால் ICTZ பகுதியில் பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 60,000 அடி வரை பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 3 மடங்கு இது அதிகம். ரீசெண்டாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூட டர்புலன்ஸில் பாதிக்கப்பட்டது. நிறைய பேருக்கு அடி ஏற்பட்டுச்சு. இத்தனைக்கும் நார்மல் ஜோனில் ட்ராவல் பண்ணி. அப்போ ICTZ பகுதியாக இருந்தால் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொடைக்கானலோட ஹைட் பார்த்தீங்கன்னா 7,300 ஃபீட். ஆனால் அதுக்கே 8 டிகிரி 9 டிகிரி டெம்பரேச்சர்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹை ஆல்டிடியூட்டில் ஒரு விமானம் பயணிக்கும் போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். பைலட்டோட ஒரு முக்கிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, விங்குக்கு போகக்கூடிய காற்றோட அளவை தீர்மானித்து பெட்டராக ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறது. இது எப்படி இருப்போ உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நான் பைலட்லாம் இல்லை. இந்த கருப்பு பெட்டி இருக்குல்ல, அதுலேருந்து கிடைச்ச தகவலை வச்சு அந்த ஃப்ளைட் என்னென்ன நடவடிக்கைலாம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த காற்றோட அளவை மெஷர் பண்ணுறதுக்கு ஃப்ளைட்டுக்கு வெளியில் பீட்டர் ப்ரோப் அப்படிங்கிற கருவி ஒன்று இருக்குது.
இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே காற்று போய் அதோட அளவு என்ன அப்படிங்கிறத இந்த கருவி தான் கால்குலேட் பண்ணும். இங்கே என்ன ஆகுதுன்னா, பீட்டர் ப்ரோப் ஹை ஆல்டிடியூட்டில் பறக்கும்போது ஃப்ரீஸ் ஆகிருக்கு, கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஃப்ளைட் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ப்ரோப் சிஸ்டம் இருந்தாலும் அது சரியாக ஒர்க் ஆகலை. இந்த பீட்டர் ப்ரோப்குள்ளே காற்று போனால் தான் ஏர் ஸ்பீட் கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் அதுதான் அடைச்சிருக்கேன். விதி இங்கே என்ன விளையாடுதுன்னா, சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. இந்த பீட்டர் ப்ரோப் சிஸ்டம் அந்த டயத்தில் வந்து பழைய வெர்ஷன்ஸ், இதுக்கு அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு புதிய வெர்ஷன்ஸ்லாம் அப்போ வந்திருக்கு. இதே ஏர்லைன்ஸில் நிறையா ஃப்ளைட்டுக்கு அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ளைட்டில் சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் ஸ்கெடியூல் எப்போ இருந்திருக்கு அப்படின்னா, பாரிஸ்க்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ஸ்கெடியூல் இருந்திருக்கு. ஆனால் அதுக்குள்ளே நிறைய விஷயம் நடந்துருச்சு. இந்த மாதிரி பீட்டர் ப்ரோப்பில் ஃப்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹை ஆல்டிடியூட்டில் பறக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பைலட்ஸ்க்கு தனியாக ட்ரெயின் கொடுப்பாங்க. இவங்களுக்கும் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அது எப்போனா 1 இயருக்கு முன்னால், அதுவும் லோ ஆல்டிடியூட்டில். ஸோ 1 இயருக்கு அப்புறம் இதை ரினியூ பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் அவங்க பண்ணலை. அதாவது எந்த ஒரு ட்ரெயினும் அவங்க எடுத்துக்கல. சரியாக 10:09க்கு ஃப்ளைட் டாக்ஸிங் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கெடியூல் 10 மணிக்கு ஒரு 9 மினிட்ஸ் டிலே, அவ்வளோதான். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 20,000 ஃபீட் தாண்டும் போது ரிலீஃப் பைலட் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. ஃப்ளைட் அதுக்கப்புறம் 3500 ஃபீட் போக ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் நம்ம க்ளவுட் லேயருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு கேப்டன் ரெஸ்டிங் கிளம்புறார். ஏற்கனவே ரெஸ்ட்டில் இருந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கேப்டனோட இடத்துக்கு வர்றார். இப்போ நம்ம ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட வேலையை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவோம்ல, அதே மாதிரி கேப்டனுக்குள்ளேயும் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. இப்போ அவர் அந்த இடத்த விட்டு அவருக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ணார், என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு தான் போகணும். ஆனால் கேப்டன் எதையுமே சொல்லாமல் இந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாரு. காரணம் என்னென்னா, இவருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவரால் ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் அவர் அப்படியே கிளம்பி போயிட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ரிலீஃப் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐசிடிஇசட் ஜோனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகுறோம், நீங்கள் எப்படி ஃபீல் ஆகுறீங்க, டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. கொஞ்சம் தான் தூங்கினேன், பட் ஸ்டில் ஐம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஏன் இதை கேட்டிருக்காரு அப்படின்னா, அவர் பைலட்டிங் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் பின்னாடி சீட்டை தள்ளி ஹாயாக உட்காந்துருக்காரு. சரியாக 2:06க்கு பேசஞ்சர்ஸை சீட் பெல்ட் போட சொல்லியிருக்காங்க. ரீசன் டர்புலன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறது அப்படிங்கிறதுனால. 2:08க்கு சில சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஏர் கண்டிஷனிங் ஒர்க் ஆகலை. பீட்டர் ப்ரோப்லேருந்து ராங்கான சிக்னல் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஃப்ளை பண்ணிட்டு இருக்காரு. நார்மலான ப்ரொசீஜருக்கு இந்த ஃப்ளைட்டை உட்படுத்தவில்லை அப்படின்னு நிறைய வார்னிங் இண்டிகேட்டர் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஒன்று என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்லை. இந்த வார்னிங் சிக்னலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இன்னும் மேலே பறக்க ஆரம்பிக்கிறார். ஆல்டிடியூட்டை இன்க்ரீஸ் பண்ணுறார். 6900 அடி ஒரு நிமிஷத்துக்கு கிளைம் ஆகிருக்கு. நார்மலான ப்ரொசீஜர் படி ஃப்ளைட் கம்யூனிட்டியிலேருந்து எடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 500 அடி ஃப்ளை பண்ணலாம். அதுவே கமர்ஷியல் ஃப்ளைட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி 3000 அடி வரை ஆல்டிடியூட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அந்த ஃப்ளைட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இவங்க 2 மடங்குக்கு மேலே போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பேக் போனாக இருந்த முக்கிய காரணம் என்ன? அந்த பீட்டர் ப்ரோப் ஃப்ரீஸ் ஆனது, அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆனிச்சுன்னு சொன்னேன்ல, அதுதான் ரீசன். காரணம் என்னன்னா, அவங்க ஸ்பீட் மீட்டரில் காட்டப்பட்ட அளவு தவறாக இருந்திருக்கு, ஸ்பீட் ரிலேபிள் இல்லை. ஸோ அவங்க ஆல்டிடியூட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஃப் ஆஃபீஸர் வாட்ச் யுவர் ஸ்பீட் அப்படின்னு சொன்னதுக்கு ஓகே மறுபடியும் கீழே போகிறேன்னு சொல்லி கீழே போயிருக்கார். ஆனால் அதுவும் பத்தலை, இன்னும் மேலே தான் போயிட்டு இருந்திருக்கு. ரிலீஃப் பைலட் அக்கார்டிங் டு த ரெக்கார்ட், நீ இன்னும் மேலே தான் போயிட்டு இருக்க, தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா 2 மணி 10 நிமிஷத்தில், கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்குள்ளே நடந்திருக்கு. கேப்டனை கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் நல்லா தூங்கிட்டார் போல இருக்கு. ஏகப்பட்ட வார்னிங் சிக்னல் வந்திருக்கு. மேலே மறுபடியும் ஹையாக போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் கழிச்சு ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஃப்ளைட் விழுக ஆரம்பிச்சிருக்கு. கீழே போக போக பீட்டர் ப்ரோப்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டல் கிளியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்பீட் மறுபடியும் ஒழுங்காக காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அப்பையும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு புரியல, ஏன் இந்த மாதிரி வார்னிங் சிக்னல் காட்டிக்கிட்டு இருக்குது, நம்ம கரெக்டாக தானே போயிட்டு இருக்கோம், இப்போ ஸ்பீடெல்லாம் கரெக்டாக காட்டுது, இன்ஜின் நம்ம கண்ட்ரோலில் வந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனால் ஃப்ளைட் கீழே போயிட்டு இருந்திருக்கு. இந்த டைம் தான் பைலட் எந்திரிச்சு வர்றார். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி மொட்டையாக சொல்லிட்டாங்க. ஆனால் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கேப்டனுக்கு கொடுக்காதனால அவருக்கும் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு நல்லா தெரியுது ஏர்கிராஃப்ட் கீழே தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ரிலீஃப் ஆஃபீஸர் கீழே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதுக்கு கேப்டன் மேலே போ அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ கன்ஃபியூஷனில் இங்கே பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டே நடந்திருக்கு. ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக 2500 ஃபீட்டுக்கு கீழே வந்துடுச்சு. GPW சிஸ்டம்லேருந்து கால் பண்ணுறாங்க. சரியாக 2 மணி 14 நிமிஷம் 28 செகண்டில் ஏர் ஃப்ரான்ஸ் 447 அட்லாண்டிக் ஓஷனில் கிராஷ் ஆகுது.
ஆயிரக்கணக்கான பீஸாக உடஞ்சி போகுது. அதில் பயணித்த 228 பேரும். கன்க்ளூஷன் என்னென்னா MS-370 அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமான ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காரணம் அதுக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. ஒரு தெரியாத விஷயத்து மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் இன்னும் அதிகமாகும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இங்கே நடந்த மொத்தமான விஷயங்களை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட இர்ரெஸ்பான்சிபிள் அண்ட் கேர்லெஸ் தான் முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த பீட்டர் ப்ரூஃப் சிஸ்டம் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, கிறிஸ்டல் ஃபார்ம் ஆனிச்சுன்னு சொன்னேன்ல, அது ஒன்று. இவங்களுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்கல. ஒரு கேப்டன் அவரோட இடத்த விட்டு போகும்போது தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபார்மலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரிலீஃப் பைலட்டுக்கு அவங்க கொடுக்கல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ஆக்சிடென்ட் ஒரு வீடியோவில் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கான்வர்ஸில் மென்ஷன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை மட்டும் பேஸ் பண்ணி அப்படியே போயிருக்க மாட்டோம். கண்டிப்பாக சில விஷயங்கள்லாம் டச்சப் பண்ணி இதெல்லாம் புது விஷயங்கள்லாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி என்ன புது விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கான்வர்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நம்ம திரும்ப வந்துட்டோன்னு சொல்லுங்கள். எம்பீஸ், லவ் யூ ஆல், தேங்க்ஸ் அண்ட் பாய்.